சென்னையில் மதுபோதையில் தேடி வந்த நபர் இல்லாத காரணத்தால் சாலையில் சென்றவர்களை தாக்கிவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் சிவசக்தி நகர் பகுதியில் சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் ஆகாஷ் எனும் இளைஞரை தேடி வந்த 6 பேர் அவர் வீட்டில் இல்லாததால் ஆகாஷின் வீட்டிற்கு அருகில் குடியிருந்தவர்களின் வீட்டிற்கு புகுந்து இருவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதோடு அங்கிருந்து தப்பி சென்ற கும்பல் சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்த இருவரை மதுபாட்டிலால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை கடத்தி சென்ற மர்ம கும்பல் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சித்ரா சர்வதேச விமான நிலைய பின்புறத்தில் சம்பவத்தன்று இரவு 11 மணி அளவில் வினித் என்பவர் தனது தோழியுடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக 3 பேர் வினித்தை தாக்கிவிட்டு மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த வினித் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விமான நிலையத்திற்கு பின்புறமாக இருந்த காலியான இடத்தில் மயக்க நிலையில் கிடந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஆர்கே நகரில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறி நீதிமன்றம் வரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது வாக்காளர் திருத்தப் பணியை எதிர்ப்பது ஏன் என ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். RSSின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் வீடு வீடாக சென்று RSS குறித்த பிரசுரங்களை பாஜக மூத்த தலைவர் ராஜா வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1964ஆம் ஆண்டு முதல் 61 ஆண்டுகளாக RSSில் பணியாற்றியதாகவும் அதனாலேயே இந்த பணியை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவும் ஆர்கே நகரில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறி நீதிமன்றம் வரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது வாக்காளர் திருத்த பணியை எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். 1964 RSSில் இணைந்து 61 ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தால் இதுவும் நம்முடைய பணியின் ஒரு பங்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சீராய்வு என்ற பெயரில் தீய செயலை தேர்தல் ஆணையம் செய்வதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தருமபுரி திமுக MP மணியின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். இதன்பின் பேசிய அவர் SIR என்ற பெயரில் வாக்காளர்களின் உரிமையை பறிக்கும் விவகாரம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பீகாரில் SIR கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தது தமிழகம்தான் என தெரிவித்தார். உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் தந்திர முயற்சி மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பாஜகவுக்கு பயந்து SIR நடைமுறையை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க மறுத்து இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். தமிழகத்தில் திமுகவின் 2.0 ஆட்சி அமைந்தது என்பதுதான் தேர்தல் முடிவு வெளியாகும் நாளின் தலைப்புச் செய்தி என்றார். பீகார்ல இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம தான் பதிவு செஞ்சிருக்கிறோம். பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கல, இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல. தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நான் உள்ளபடியே அவங்களுக்கு நன்றி சொல்றேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதுல கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். SIR விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் நாடகம் நடத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார். சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் SIR வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். நெல் கொள்முதல் செய்வதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்
விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளதாக கூறினார். நெல் கொள்முதலில் பல்வேறு குளறுபடிகள் மற்றும் ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் ஊழலில் ஊழல் ஊறிப்போன கட்சி திமுக என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் SIR விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் நாடகம் நடத்தியுள்ளதாக சாட்டினார். அமலாக்கத்துறை DGPக்கு கடிதம் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள். ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம், இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது. ஸோ திமுக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த SIR எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெயங்கொண்டம் அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்காக ஜல்லிகள் குவிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஜல்லி ஏற்றி வந்த டாரஸ் லாரி ஒன்று வளைவில் திரும்பும் போது இருசக்கர வாகனம் ஒன்று லாரி மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மகேஷ் என்பவர் முகம் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவருடன் வந்த சிவா என்பவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் விபத்தில் உயிரிழந்த மகேஷின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரியை அடித்து உடைத்து சேதப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி செல்ல சேலம் விமான நிலையம் வந்த முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தருமபுரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சேலம் காமலாபுரம் விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், வேலு, ராஜேந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி, கோவை சரக IG செந்தில்குமார், சேலம் போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி, சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆகியோர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் சாலை மார்க்கமாக காரில் தருமபுரி புறப்பட்டு சென்றார். கரூர் CBI அலுவலகத்தில் 3வது நாளாக வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்து நகை அடகு கடை, எலக்ட்ரிக்கல் ஷாப், பேக்கரி, தனியார் சேவை மையம், மருந்து கடை உரிமையாளர்கள் என 7 பேர் ஆஜராகினர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சாட்சிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக 100க்கும் மேற்பட்டோருக்கு CBI அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கும் CBI அதிகாரிகள் முன்பு இதுவரை சம்மன் பெற்ற 15க்கும் மேற்பட்டோர் ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் 7 பேர் இன்றும் விசாரணைக்கு ஆஜராகினர். விசாரணைக்கு மேலும் சிலர் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவில் மட்டுமல்லாது அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளது என முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் MGR காலத்திலிருந்து தான் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் திமுகவில் மட்டுமல்லாது அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளதாக சாட்டினார். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்பது தனது தத்துவம் என்றும் கூறினார். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம். சங்கராபுரம் அருகே கடந்த 4 ஆண்டுகளாக சாக்கு மூட்டையில் பதுக்கி வைத்திருந்த பழங்கால பொருட்களை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வளையம்பட்டு கிராமத்தில் பழங்கால பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட சோதனையில் பிரபாகரன் என்பவர் சாக்கு மூட்டையில் பதுக்கி வைத்திருந்த பழங்கால பொருட்களை கைப்பற்றி வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் நிமலன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சங்கராபுரம் காவல்துறையினர் வளையம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவரை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.